யூடியூப் கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு புது அப்டேட் வந்து வரப்போகுதுங்க. ஸோ அப்கமிங் ஃப்யூச்சர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களில் சில பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த ஃப்யூச்சர் வந்து யூஸ் பண்ணலாம் அண்ட் சில பேர் வந்து யூஸ் பண்ணாமலும் இருக்கலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட விருப்பம்தான். நீங்கள் இப்போ தான் புதுசாக நம்ம டிஜே 8 தமிழ் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம போடக்கூடிய புது புது வீடியோஸ் எல்லாமே உங்களுடைய மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதாவது இந்த ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணுற வே வந்து மாறப்போகுதுங்க. வீடியோ அப்லோடிங்கில் ஒரு புது அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு ஷோ ஆகுது பார்த்தீங்களா, இது வந்து கூகுள் எம்ப்ளாயி ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காரு. அதாவது யூடியூப்பில் வரக்கூடிய அப்கமிங் அப்டேட் பற்றி இதில் வந்து குறிப்பிட்டிருக்காரு. என்ன அப்படின்னா எக்ஸ்பெரிமெண்டிங் வித் ஏ நியூ ஃபியூச்சர் டு டெஸ்ட் அண்ட் கம்பேர் வீடியோ டைட்டில்ஸ். அதாவது யூடியூப்பில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே வீடியோவில் 3 தம்ப்நெயில் வந்து செட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் வந்து இருந்துச்சு. ரீசெண்டாக இந்த ஒரு அப்டேட் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதன் மூலயமா உங்களால் ஒரே வீடியோவில் 3 டிஃப்ரெண்ட் தம்ப்நெயில்ஸ் வந்து செட் பண்ண முடியும். ஸோ அப்படி நம்ம ஒரே வீடியோவில் 3 தம்ப்நெயில் செட் பண்ணும்போது அந்த 3 தம்ப்நெயிலில் வியூவர்ஸ் வந்து எந்த தம்ப்நெயிலை அதிக அளவில் கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்களோ எந்த தம்ப்நெயிலுக்கு அதிக ரீச் கிடைக்குது அப்படிங்கிறத நம்மளால் செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ எந்த மாதிரி தம்ப்நெயில் வந்து அதிக அளவில் கிளிக்கபிளாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அந்த தம்ப்நெயிலை ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு அப்டேட்டே உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியலைங்க. அண்ட் சின்ன சின்ன கிரியேட்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, சின்ன சின்ன சேனல்ஸ் வச்சுருக்கக்கூடிய கிரியேட்டர்ஸ் வந்து இந்த ஒரு அப்டேட் வந்து யூஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. சில பேர் தான் இந்த ஒரு அப்டேட் யூஸ் பண்ணி அவங்களோட வீடியோவுக்கு ஒரே டைமில் 3 தம்ப்நெயில் வந்து செட் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இந்த ஒரு அப்டேட்டை வந்து யூஸ் பண்ணாமல் தான் இருக்காங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய புது அப்டேட் என்ன அப்படின்னா ஜூலை 14, 2025 ஒரு நியூ அப்டேட் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அப்கமிங் ஃப்யூச்சர், அதாவது அப்கமிங் அப்டேட்டாக தான் கொடுத்துருக்காங்க. இனிமேல் யூடியூப்பில் நீங்கள் ஒரே டைமில் 3 விதமான டைட்டில் வந்து செட் பண்ணிக்க முடியுங்க. 3 விதமான டைட்டில் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த டைட்டிலுக்கு அதிக வியூஸ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்க முடியும். இந்த 3 டைட்டிலுமே நீங்கள் 3 விதமாக கொடுத்துக்க முடியும். தமிழ் டைட்டிலும் கொடுக்கலாம், இல்லை இங்கிலீஷ் டைட்டிலும் கொடுக்கலாம், இல்லை இன்னொரு டைட்டில் வந்து தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி இப்படியும் நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படியே நீங்கள் கொடுத்துக்கலாம். அதாவது இந்த அப்டேட் வந்து எப்படி வரப்போகுது அப்படின்னா டைட்டில் ஒன்லி, தம்ப்நெயில் ஒன்லி, டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் இந்த மாதிரி வரப்போகுதுங்க. டைட்டில் ஒன்லியை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 3 விதமான டைட்டில் நீங்கள் எழுதலாம், 3 விதமான டைட்டில் நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் தம்ப்நெயில் ஒன்லியை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தம்ப்நெயில் மட்டும் நீங்கள் 3 விதமாக செட் பண்ணிக்கலாம். இதே டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா 3 விதமான டைட்டில் ப்ளஸ் 3 விதமான தம்ப்நெயில் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். இந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு ஆப்ஷனுக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் வந்து நடந்துட்டுருக்குங்க. இந்தியாவில் இது வரைக்கும் லான்ச் பண்ணலை. பட் கூடிய சீக்கிரம் இந்த ஒரு அப்டேட் வந்து இந்தியாவிலையும் லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் வந்து ப்ராப்ளம் கிடையாது. நமக்கு எந்த லாங்குவேஜ் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி தான் யூடியூப் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒரு அப்டேட் மூலயமா நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் கொடுப்பீங்க பார்த்தீங்களா, இதன் மூலயமா எந்த டைட்டிலுக்கு அதிக வியூஸ் கிடைக்குது அப்படிங்கிறதையும் உங்களால் செக் பண்ண முடியுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் 3 டிஃப்ரெண்ட் டைட்டில்ஸ் கொடுக்கும்போது வியூஸ் அதிகமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பிகாஸ் நீங்கள் 3 டைட்டிலுமே டிஃப்ரெண்ட்டாக தான் கொடுக்க போகிறீங்க. ஸோ இந்த ஒரு நியூ அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி யூடியூப்பில் வேறு ஏதாச்சும் புது அப்டேட்ஸ் வருது அப்படின்னா அதையும் நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.